ஜேகே செய்திகளின் இரவு நேர பிரதான செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவை அழைத்து புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். அதன்போது சஜித் பிரேமதாசவும் தனது வாழ்த்துக்களை தெரிவித்ததுடன் இனிவரும் காலத்தில் வரவிருக்கும் அரசியல் நிகழ்ச்சி நிரல் குறித்தும் கலந்துரையாடியுள்ளார்கள். இந்த நிலையில் குறித்து வாழ்த்து பரிமாற்றம் புத்தாண்டுக்கான புதிய அரசியல் தொடக்கமாக இருக்கும் என்று அரசியல் விமர்சகர்கள் கூறியுள்ளனர். பாடசாலை மாணவர்களுக்கான பாடசாலை உபகரணங்களை கொள்வனவு செய்வதற்கான கொடுப்பனவு குறித்து அறிவிப்பொன்று வெளியாகியுள்ளது. அதன்படி குறித்த பொருட்களை கொள்வனவு செய்வதற்கான 6000 ரூபாய் உதவித்தொகை வங்கி கணக்குகளில் வைப்பு செய்யப்பட்டுள்ளதாக நிதி அமைச்சு அறிவித்துள்ளது. பாடசாலை மாணவர்களின் பெற்றோர்கள் இன்று முதல் உதவித்தொகையை பெற்றுக்கொள்ள முடியும் என்று நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார மேம்பாட்டு அமைச்சர் அனில் ஜெயந்த தெரிவித்துள்ளார். இதேவேளை பாடசாலை மாணவர்களுக்கு காலணிகள் வாங்குவதற்கான வவுச்சர்கள் விநியோகத்தை பிப்ரவரி 5ஆம் தேதி அரசாங்கம் நிறைவு செய்யும் என்றும் கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. அதுடன் நாட்டில் ஏற்பட்ட அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு திரைச்சேரியில் இருந்து 15000 ரூபாய் கொடுப்பனவும் ஜனாதிபதி நிதியத்தில் இருந்து 10000 ரூபாய் கொடுப்பனவும் வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ள அறிவிக்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. வடக்கின் அரசியல் களம் இன்று ஒரு பாரிய திருப்பத்தை சந்தித்திருக்கின்றது. முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா கைது செய்யப்பட்டிருக்கும் சூழலில் கடந்த காலங்களில் தமிழரசு கட்சி அவரோடு முன்னெடுத்த அரசியல் நகர்வுகள் இப்போது கூர்மையான விவாதத்துக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளன. தேர்தல் காலத்தில் தமிழரசு கட்சியின் முக்கிய தலைவர்கள் டக்ளஸ் தேவானந்தாவை சந்தித்து மிக நெருக்கமான அரசியல் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டனர். தமிழ் மக்களின் அரசியல் அபிலாஷைகளை வென்றெடுக்க டக்ளஸின் ஒத்துழைப்பு தேவை என்பது போல ஒரு பிம்பம் அப்போது திட்டமிட்டு கட்டமைக்கப்பட்டது. அத்தகைய அரசியல் சமரசங்கள் மக்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியிருந்தாலும் கட்சி தலைமை அதனை ஒரு ராஜதந்திர நகர்வாகவே காட்டியிருந்தது. இருப்பினும் தமிழரசு கட்சிக்குள் இருந்து கொண்டே டக்ளஸின் அரசியல் முகத்திரையை கிழித்தெறிந்தவர்கள் சிவஞானம் ஸ்ரீதரன். கட்சி தலைமை டக்ளஸுடன் கைகுலுக்கிக் கொண்டிருந்த போதே நேரடியாக நாடாளுமன்றத்தில் டக்ளஸின் ஆட்சிக்கால குற்றங்களை ஸ்ரீதரன் அம்பலப்படுத்தி கேள்விக்குட்படுத்தி இருந்தார். அதிகார வர்க்கத்தின் நிழலில் மறைக்கப்பட்டிருந்த கருப்பு பக்கங்களை சபையில் அவர் துணிச்சலுடன் வெளிச்சமிட்டு காட்டினார். இந்த நிலையில் ஸ்ரீதரன் அன்று முன்வைத்த குற்றச்சாட்டுகள் இன்று டக்ளஸின் கைதின் மூலம் மீண்டும் பாரியும் பேசு பொருளாகி மாறியுள்ளது. புங்குடுதீவு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் விசாரணைக்காகவும் இதர பணிகளுக்காகவும் டக்ளஸ் தரப்பினரால் அழைத்து செல்லப்பட்ட பல இளைஞர்கள் மீண்டும் திரும்பவில்லை. இது தொடர்பில் விசாரணைகளுக்கு அழைத்து செல்லப்பட்ட போது எமது பிள்ளைகளுக்கு என்ன நடந்தது? புங்குடுதீவின் பால் கிணறுகளுக்குள் புதைந்து கிடனுக்கும் சிறிலங்கள் யாருடையவை என்று ஸ்ரீதரன் அன்று முன்வைத்த கேள்விகள் இன்று நீதிக்கான கேள்வியை எழுப்பியுள்ளது. அன்று டக்ளஸின் அதிகார பலம் மற்றும் ஆயுத கலாச்சாரத்தின் அடக்குமுறை காரணமாக வாய் திறக்காமல் மௌனம் காத்த மக்கள் இன்று அவரது வீழ்ச்சியையும் கைகளையும் கண்டவுடன் தங்களது மௌனத்தை கலக்க தொடங்கியுள்ளனர். இந்த நிலையில் தற்போது அரசியல் சூழலில் மாற்றம் என்ற கோஷத்துடன் அதிகாரத்துக்கு வந்திருக்கும் புதிய அரசாங்கம் பாதிக்கப்பட்ட மக்களின் இந்த நீண்ட நாள் நீதிக்கான எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யுமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. டக்ளஸ் தேவானந்தாவின் இந்த கைது நடவடிக்கை வெறும் கண்துடைப்பாக மட்டுமல்லாது கால குற்றங்களை ஆராயுமாக இருந்தால் மக்களுக்கு அரசின் மீதான நம்பிக்கை என்றும் தகர்க்க முடியாததாக உருவெடுக்கும். இவ்வாறு புதைக்கப்பட்ட உண்மைகளை தோண்டி எடுக்கப்படும் பட்சத்தில் அது பல அரசியல் தலைவர்களின் முகமூடிகளை கிழிப்பதோடு டக்ளஸ் தேவானந்தாவின் அரசியல் வாழ்விற்கு ஒரு முற்றுப்புள்ளியாகவும் அமையக்கூடும் என பலதரப்பட்ட விமர்சனங்கள் அண்மை காலமாக முன்வைக்கப்பட்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் எவரேனும் வரி ஏய்ப்பு செய்தால் அவருக்கு எதிராக கடுமையாக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க எச்சரித்துள்ளார். யாராவது வரி ஏய்ப்பு செய்தால் அவர்களின் பதவியை பொருட்படுத்தாமல் சட்டத்தின் நடைமுறைப்படுத்துமாறு ஜனாதிபதி உரிய அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். உள்நாட்டு இறைவரி திணைக்களத்துக்கு நேரடியாக சென்ற நிலைமைகளை ஆய்வு செய்த போது ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார். அத்துடன் இலங்கையில் வாகன இறக்குமதி நிறுத்தவே முடியாது என்று ஜனாதிபதியும் சுட்டிக்காட்டியுள்ளார். டிட்வா சூறாவளியின் பின்னர் வாகன இறக்குமதி நிறுத்தப்பட்டதாகவும் அந்த பணம் பேரிடருக்கு பயன்படுத்தப்பட்டிருக்க வேண்டும் என்றும் சிலர் கூறுகின்றனர். வாகனங்கள் இறக்குமதி செய்வதற்கும் பேரிடர் நிவாரணம் வழங்குவதற்கும் பணம் இருப்பதால் வாகன இறக்குமதியை நிறுத்த முடியாது என்று ஜனாதிபதி இதன்போது குறிப்பிட்டுள்ளார். ஏப்ரல் மாதத்தில் நாடு சரிந்துவிடும் என கூறியுள்ளனர். ஆனால் பொருளாதார காரணிகள் ஏற்றுமதி, சுற்றுலா, வெளிநாட்டு இடப்பெயர்வு மற்றும் வெளிநாட்டு உதவி என அனைத்தும் அதிகரித்த ஆண்டாக 2025ஆம் ஆண்டு அமைந்துள்ளது. 2025இல் வாகன பழுது பார்ப்புக்காக 25
5 மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. வாகனங்களை இறக்குமதி செய்ய முடிவு செய்துள்ளோம். சிலர் அதை நிறுத்திவிடு அந்த பணத்தை இந்த பேரழிவுக்காக பயன்படுத்துமாறும் அறிவுரை வழங்கியுள்ளனர். குறித்த 2 செயற்பாடுகளுக்கு எங்களிடம் போதுமான நிதி உள்ளது. சட்டங்கள் மற்றும் விதிமுறைகளுக்கு அமைய இறைவரி திணைக்களத்துக்கு அனைத்து வரிப்பணமும் கிடைப்பது இல்லை. வரிகள் எவ்வாறு ஏய்ப்பு செய்யப்பட வேண்டும் என்பதையும் நாங்கள் அறிவோம். ஏய்ப்பு வரலாறு எங்களுக்கு தெரியும். ஒரே இரவில் வரி திருத்தங்களின் வரலாறும் உள்ளது. அவை தணிக்கை அறிக்கைகளில் குறிப்பிடப்பட்டுள்ளன. ஒருபோதும் நடக்காது என்பதை நினைவில் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒரு தனிநபர் அல்லது ஒரு துறையை குறிவைத்து யாராவது தங்கள் குடும்ப உறவுகள், அரசியல் தொடர்புகள் அல்லது அரசியல் தொடர்புகளின் அடிப்படையில் வரிகளை திருத்த மாட்டார்கள். ஒன்றாக போராடுவோம். சட்டங்கள் போதாது என்றால் சட்டங்களை வெளிப்படுத்துவோம் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மேலும் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயின் அரசியல் பயணத்துக்கு அண்மையில் வாழ்த்து தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் குறித்த கட்சியில் இருந்து இதற்கு கடுமையான பதில் கொடுக்கப்பட்டுள்ளதுடன் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் இலங்கையை குட்டிச்சுவராக்கிய ஒரு குடும்பத்தின் கொடுங்கோல் ஆட்சியின் உறுப்பினர் ஒருவர் எமது தலைவரை பற்றி பேசுவதை வன்மையாக கண்டிப்பதாக என்று அக்கட்சி சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழின படுகொலைக்கு காரணமானவர்கள் தமிழர்களின் எதிர்காலத்தை தீர்மானிக்க துடிக்கும் ஒரு தலைவரை பற்றி பேசுவது நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று கடுமையாக எச்சரிக்கப்பட்டுள்ளது. அது மாத்திரமின்றி நாமல் ராஜபக்ஷ விஜயின் அரசியல் பயணத்துக்கு வாழ்த்து தெரிவித்தமைக்கு நாமலின் ஆதரவாளர்களும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். கனடாவின் ஒன்டாரியோ மாநிலத்தில் 13 வயது மகளை மோசமாக தாக்கிய குற்றத்துக்காக இலங்கையைச் சேர்ந்த தமிழ் குடும்ப பெண் ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த 38 வயதான இலங்கை தமிழ் குடும்ப பெண் ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் அழைக்கப்பட்டுள்ளார். நீண்ட விசாரணை மற்றும் புலனாய்வு பிறகு நீதிமன்ற குற்றச்சாட்டுக்கு எதிராக தீர்ப்பு வழங்கி குழந்தை தந்தையுடன் வாழ வழங்கியுள்ளது. விசாரணையில் தாயாரிடம் இனம் தெரியாத ஆண் ஒருவர் தந்தையில்லாத சமயங்களில் வந்து செல்வதாக மகளால் தந்தைக்கு தெரிவிக்கப்பட்டதாகவும் அதன் பின்னரே தாயார் மகளை தாக்கியதாகவும் தெரிய வருகின்றது. தந்தை மற்றும் மகள் போலீசாரிடம் கொடுத்த வாக்குமூலங்களின் அடிப்படையில் நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளது. 19 வயதுக்குட்பட்ட ஆண்களுக்கான கிரிக்கெட் உலக கிண்ண தொடரில் பங்கேற்கும் இலங்கை அணியில் ஜாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த வீரர் ஒருவரும் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். ஜாழ்ப்பாணம் செயின்ட் ஜோன்ஸ் கல்லூரி மாணவனான புகதாஸ் மாதுலன் என்பவரை இந்த அணியில் சேர்க்கப்பட்டுள்ளார். 19 வயதுக்குட்பட்ட ஆண்களுக்கான கிரிக்கெட் உலக கிண்ண தொடரில் பங்கேற்கும் 15 பேர் கொண்ட இலங்கை குலாத்தை இலங்கை கிரிக்கெட் தெரிவு குழு பெயரிட்டுள்ளது. அந்த வகையில் அந்த அணியில் இலங்கையின் சில பாடசாலைகளைச் சேர்ந்த 15 வீரர்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். அதன்படி இந்த அணியின் தலைவராக கொழும்பு ரோயல் கல்லூரி மாணவரான பிமத் டின்சாராவும் பிரதி தலைவராக கேண்டே கிங்ஸ்வுட் கல்லூரி மாணவரான காவிய கமகமே ஆகியோரும் பெயரிடப்பட்டுள்ளனர். அத்துடன் இந்த அணியின் பருத்தித்துறை ஹாட்லி கல்லூரியின் முன்னாள் வீரரும் தற்போது மருதாணி புனித சூசையப்பர் கல்லூரியில் இணைந்துள்ளருமான விக்னேஸ்வரன் ஆகாஷ் என்பவரும் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். இந்த உலக கிண்ண தொடர் 2026 ஜனவரி 15 முதல் பிப்ரவரி 6 வரை நபிமியா மற்றும் சிம்பாப்வே ஆகிய நாடுகளில் நடைபெற உள்ளது. தொடரில் பங்கேற்பதற்காக இலங்கை அணி இன்று நமீபியா நோக்கி புறப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தலைமையிலான நிர்வாகம் ஆப்பிரிக்க நாடுகள் மீது விதித்துள்ள பயணத்தடைக்கு பதிலடியாக மாலி மற்றும் புர்கினா ஃபசோ ஆகிய நாடுகள் அமெரிக்க குடிமக்கள் தங்கள் நாடுகளுக்கு நுழைய தடை விதிப்பதாக அறிவித்துள்ளது. முன்னதாக 2026 ஜனவரி 1 நடைமுறைக்கு வரும் வகையில் மாலி, புர்கினா ஃபசோ, நைஜர் மற்றும் தெற்கு சூடான் உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்தவர்கள் அமெரிக்காவிற்கு நுழைய முழுமையான தடையை வெள்ளை மாளிகை அறிவித்தது. இதற்கு பரஸ்பர மரியாதை மற்றும் சமமான இறையாண்மை ஆகியவற்றின் அடிப்படையில் அதே போன்ற நடவடிக்கையை தாங்களும் எடுப்பதாக அந்த மேற்கு ஆப்பிரிக்க நாடுகள் தெரிவித்துள்ளன. அமெரிக்காவின் இந்த அதிரடி முடிவால் நைஜீரியா, தான்சானியா மற்றும் சிம்பாப்வே உள்ளிட்ட மேலும் 15 நாடுகளுக்கு பகுதியளவும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. தகவல் பரிமாற்றம் மற்றும் அடையாள முகாமைத்துவம் ஆகியவற்றில் போதிய முன்னேற்றம் ஏற்படும் வரை இந்த தடை நீடிக்கும் என்று அமெரிக்கா கூறியுள்ளது. ராணுவ ஆட்சியின் கீழ் உள்ள மாலி மற்றும் புர்கினா ஃபசோ போன்ற நாடுகள் சமீப காலமாக மேற்கத்திய நாடுகளுடனான உறவை தவிர்த்து ரஷ்யாவுடன் நெருக்கம் காட்டி வருகின்றன. இதன் காரணமாகவே இருதரப்பு தூதரக உறவுகளில் பெரும் விரிசல் ஏற்பட்டுள்ளது.